எல்லாரும் எழுந்துட்டீங்களா? இந்தா. எங்க நருட்டோவை காணோம். ஆமா, ராத்திரி பூரா மரம் ஏறிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஏன்னா அவன் சக்கரவை ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னதான் நருட்டோ ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவ ஒரு நிஞ்சா. நருட்டோ சரியான கிறுக்க. கண்டிப்பா அவன் காட்டுல எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடப்பான். சாஸ்கே, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். இல்லாம போயிடும். ஆமா, நீங்க யாரு? அதாவது நடமாடுறது அவ்வளவு நல்லது கிடையாது. நான் மூலிகைகள் எடுக்க வந்தேன். ஆமா, சரியா சொன்னேன். காலையிலே வந்துருவேன். ஆனா காட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ ஒரு நிஞ்சாவா? அத பாத்துட்டீங்களா? இவங்க என்ன யோசிக்கிறாங்க? இது நம்மளோட கிராமம். இதுக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். என் உயிரை கொடுத்தாவது உன்னை பாதுகாப்ப. என் சென்சை மேல இன்னொரு தடவை கைய இல்ல. எதுக்கு இப்ப நான் அடிச்சேன்? வைத்திய காலையில சாப்பிடணுங்கிறத மறந்துட்டியா என்ன? நருட்டோ எங்க வேணாலும் இருக்கலாம். சாஸ்கேவும் இன்னும் திரும்ப நருட்டோ, நீங்க வேகமா குணமாயிட்டு இருக்கீங்க. ஆனா இதுவே தாமதம் தான் ஆக்கோ. சரி, நம்ம கிளம்பலாம். பிரமாதம். என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். அந்த உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்குறேன். இந்த டாசனாவை நீங்க 2 பேர் தான் பாதுகாக்க போறீங்க. முழுசா தயாராகிடும். இதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க நாட்டை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருக்க. எதையும் செய்ய முடியலங்கிற வலியோட நீ வாழ்ந்திருக்கியா? இத பாரு குட்டி பையா, வாழ்க்கையில அழுதுகிட்டே புலம்புறதால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. நாள் முழுக்க உன்ன மாதிரி அழுதுட்டு உட்கார எனக்கும் தெரியும். ஆனா நான் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்குள்ள இருக்கிற வருத்தத்தை பத்தி எங்க எல்லாரை விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். இப்ப நருட்டோ உன்கிட்ட சொன்னது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே விஷயத்த அவனுக்குள்ள 1000 தடவை சொல்லிருப்பான். எப்பவும் போல அளவுக்கு அதிகமா பயிற்சி பண்ணி இப்பவும் சோர்ந்து போய் படுத்துட்டான். எந்திரிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க, இங்க என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு என்னாச்சு? யாரோ இவங்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் இன்னும் சாகல. ககாஷி சென்சே, இத செஞ்சது ஜாபுசா தானே? ஹிடன் மிஸ்ட் ஜூட்சு தான். உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிரு ககாஷி. இன்னும் அவன் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கான். அவங்க வாட்டர் க்ளோன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சா? உனக்கு சரியான எதிரி இவன் தான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.